ஹாய் ஆர்மிஸ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்து வீக்குக்குள்ள ஒரு ஒன் ஷாட் ஏஜ் கேப் அப்படிங்கிற ஒன்று பார்க்க போகிறோம். இது வந்து ஒன் ஷாட் இல்லை, 3 ஷாட். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னால் தான் எனக்கு வந்து ஓகே இது நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியும். கோஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இது வரைக்கும் யாரும் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் பார்த்துருங்க. அது உண்மையிலே ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதுவும் இது வரைக்கும் நம்ம பார்க்காத டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, இதுவும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அப்புறம் ஸ்டோரிக்குள்ளே வாங்க. ஸ்டார்டிங்லேயே பார்த்தா தான் நல்லா உங்களை ஹக் பண்ணி தூங்கிட்டுருக்கா. நீங்களும் செம்ம தூக்கம். இன்றைக்கி வந்து சண்டே தான். ஸோ உங்கள் பசங்க 2 பேத்துக்குமே வந்துட்டு ஸ்கூலோ காலேஜோ எதுவுமே இல்லை. அதனால் 2 பேரும் நல்லா ஹக் பண்ணி தூங்கிட்டுருக்கீங்க. கொஞ்ச நேரத்துலேயே உங்கள் டோர் நாக் ஆகுது. நீங்கள் பையன் கதவை தட்டுறான்னு நினைக்கிறேன், என்னென்னு பார்க்குறியா சரிடி அப்படி சொல்லிட்டு அவன் அந்த பெட்ஷீட்டை விளக்கிட்டு பார்க்குறான். 2 பேரும் நேக்கடாக தான் படுத்துருக்கீங்க. உங்களை பார்த்து லைட்டாக சிரிக்கிறா. நீங்கள் பார்த்துட்டு இந்த பழக்கத்தை நீ எப்போ தான் மாற்றுவியே சொல்லலாம், இன்னும் 2 நிமிஷத்துக்கு தட்டுவான், நீ ட்ரெஸ் மாற்றுற வரைக்கும் நீயும் போடு, அவ்வளோதான். அதை இப்படி பார்த்தானோ ஒரே சங்கட்டமாக போயிடும் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டீங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டான். நீங்கள் ரிட்டன் இழுத்த போத்தி படுத்துக்கிட்டீங்க. மட்டும் போய் டோர் ஓப்பன் பண்ணுறேன். உங்கள் பையன் தான், அவன் பேர் வந்துட்டு அவனுக்கு 18 வயசாகுது. அவன் பார்த்துட்டு அப்பா இன்னும் அம்மா எந்திரிக்கலையா? இல்லைடா சண்டே தானே தூங்கிட்டு இருந்தோம் அப்படின்னு. அப்போ பசிக்குது பண்ணி எப்போ பைக்கு போய் கறி வாங்கிட்டு வருவேன், அதுக்குள்ளே எனக்கு டைம் ஆகிடும், எனக்கு பசிக்குது வேறு அப்படின்னு. சரி இரு அப்படி சொல்லிட்டு வந்துட்டு வெளியே வரான். பையன் வந்து திருப்பி வந்துட்டான். அவன் பாட்டுக்கு வந்து ஃபோன் பார்த்துட்ருக்கான். எப்போ பார்த்தாலும் ஃபோன் பார்க்காதான்னு சொல்லியிருக்கேன். சரிப்பா அப்படிங்கும்போது நிஷி இன்னும் முழுக்கலான்னு நினைக்கிறேன், இப்போ எழுப்பி விட வா அப்படின்னு. சரி இரு ஃபஸ்ட்டு நீ காஃபி குடி, அப்புறம் நிஷி எழுப்பி விடலாம் அப்படின்னு. சரிப்பா அப்படி சொல்லிட்டு அவனும் அமைதியாக டைனிங் டேபிளில் உட்காந்துட்டான். தான் போய் காஃபி வச்சுட்டு இருக்கான். பார்த்துட்டு அப்பா அப்படின்னா என்னடா அப்படி சொல்லிட்டு வந்துட்டு ஸ்டைலாக திரும்பி பார்க்கலாம். நீ எப்படிப்பா 38 வயசாகி இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கு அப்படின்னாலும் வந்து சொல்லிட்டு லைட்டாக சிரிக்கிறான். சிரிச்சுட்டு என்னடா அப்பாவே கலாய்க்கிறியா அப்படின்னு. அப்பா நிச்சயமாக 38 வயசு, அது என் ஃப்ரெண்டோட எந்த ஒரு அப்பாவுமே இவ்வளோ அழகாக இருக்க மாட்டார். பட் 38 வயசாக இவ்வளோ அழகாக இருக்கே தான் கேட்டேன் அப்படின்னு. நக்கல் தண்டா மகனே அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறான். அப்பா சொல்லு பாப்பிலானே, என்னடா உனக்கு 18 எனக்கு 38 அவ்வளோதானே, அப்பா ஆல்வேஸ் எப்போவுமே அழகு தாண்டா அப்படின்னு. ஆமாம் நீ அழகு தான்ப்பா, நீ ஆக்ட்ரஸ் வேறு, ஆனால் கூட நீ மேக்கப் போடுறதுனால தான் அழகாக இருக்கான்னு நினச்சேன். பட் இல்லைப்பா நீ நார்மலாக பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கா அப்படி சொல்லிட்டு அழகாக சிரிக்கிறான். சிரிச்சுட்டு என்ன ஃபோனில் எதுவும் பார்க்கலையா? இல்லை இன்றைக்கி எங்கள் அப்பாட்ட பேசலாம் முடிவு பண்ணியிருக்கேன், அதான் ஆடுவானே. சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து காஃபி போட்டு வந்து அவன்கிட்ட கொடுத்துட்டு ஆப்போசிட்டில் உட்காரான். என்னடா 2 நாளாக மூஞ்சி சரியில்லை? 2 நாளாக மூஞ்செல்லாம் நல்லா தான்ப்பா இருக்குது. மேட்ச் தான்ப்பா சரியில்லை, பசங்க ஒழுங்காகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, டென்ஷன் ஆகுது, கேப்டன் வேறையா ரொம்ப டென்ஷன் ஆகுது அப்படின்னு. இங்கே பாரு இதெல்லாம் டென்ஷனாக தலைக்கு ஏற்றிக்காதடா, இந்த வயசில் இதெல்லாம் ஏற்றிக்கிட்டு அவ்வளோதான் நீ அப்படின்னு. அது என்னமோ உண்மைதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்து பார்த்தா டோர் ஓப்பன் பண்ணிட்டு நிஷி வரா. பார்க்க க்யூட்டாக இருக்கா. எப்படி இருக்கான்னா காலையிலேயே ஃப்ரெஷ் ஆகிட்டு நார்மலாக ஒரு டிஷர்ட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ட்ராயரும் போட்டிருக்கான். அப்படியே அவன் ஹேர்லாம் மெஸ்ஸியாக இருக்கா, அப்படி தான் இருக்கான். பட் நிஷி அப்படி இல்லை, வரும்போதே ஒரு டிஷர்ட் போட்டிருக்கா, ஒரு பேண்ட் போட்டிருக்கா. அவள் ஹேர் ஸ்டைலாக சும்மா பக்காவாக செட் பண்ணி அவ்வளோ பக்காவாக ரெடியாகி வரா. பார்த்துட்டு இவங்க கிளம்புற மாதிரியே வராலப்பா அப்படின்னு. ஆமாம் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு நிஷி காஃபி அப்படின்னு. அப்போ காஃபி அப்படி சொல்லிட்டு நிஷி வந்து க்யூட்டாக உட்காரா. நிஷியை பார்த்துட்டு எங்கே போகிறா அப்படின்னு. லைப்ரரிக்கு நான் படிக்கணும்லாம் அதான் அப்படின்னு. ஆமாம் 10th நல்லா படி அப்படின்னு மட்டும் சொல்கிறான். சரி நான் அப்படி சொல்லிட்டு அவட்டே பார்த்துட்டு அண்ணா என்ன லைப்ரரியில் ட்ராப் பண்ணிடுறியா? அப்பா கூட போறியா? என்னடா அண்ணா அப்படின்னு. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க, நான் உங்களை கூப்பிட்டு போனேன், அந்த டைமில் ஒன்றையும் கூப்பிட்டு போனால் செட் ஆகாது, அதனால தான். சரி நான் அப்பாட்ட கேட்கணும், அப்பா நோ சொன்னால் நீ தான் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு. சரி அப்படி சொல்லிட்டு வந்து காஃபி குடிச்சிட்ருக்கா. அதுங்காட்டி கொண்டு வந்து அவளுக்கு கொடுத்துட்டா. அவளுக்கு குடிச்சிட்டு அப்பாவை பார்த்துட்டு அப்பா அப்படின்னு. சொல்லுடா தங்கம், அம்மா எங்கப்பா அப்படின்னு. அம்மா இன்னும் ரூமில் தூங்கிட்டு இருக்காடா. அப்பா நான் லைப்ரரி போகணும். சரி பார்த்து போயிட்டு வா. அப்பா யாருமே நான் கொண்டு போய் விடுறேன்னு சொல்லவே மாட்டீங்களா? எப்போ பார்த்தாலும் பார்த்து போயிட்டு வான்னு சொல்லிட்டீங்க, யாருமே நான் உனக்கு கொண்டு போய் விடுறேன் அப்படிலாம் சொல்லவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. பார்த்துட்டு நீ பாரு அப்பா உனக்கு சொல்லவா? சொல்லுங்க. உனக்கு 16 வயசாகுது. ஆமாம் இந்த வயசில் நீ அதான் ஒவ்வொன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் சரியா? அப்பா வந்து உனக்கு டைரெக்ஷன் சொல்லுவேன், இப்படி போ அப்படி போகணும், பட் நீ தான் போகணும் சரியா அப்படின்னு. அப்படிங்கிறீங்களா அப்படின்னு. ஆமாம் நிஷி அப்படின்னு. சரிப்பா அப்படி சொன்னேன். எப்போவுமே அப்பாவும் அண்ணனும் பின்னாடி தான் இருப்போம், ஸோ நீ அதை நினச்சிட்டு பயப்படாமல் போகலாம் அப்படின்னு. நிஷி வந்து பார்க்கலாம். டேவண்ணே லைப்ரரி கொஞ்சம் பின்னாடி தான் இருப்பேன், அதனால தான். சரி எப்படி சொல்லிட்டு சரிப்பா நானே போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவள் அழகாக காஃபி குடிச்சிட்ருக்கா. குடிச்சு முடிச்சோமே அப்பா எனக்கு இன்னும் பசி எடுங்கவே இல்லை அப்படின்னு. சரி இரு அப்பா பேன் கேக் செய்கிறேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டான். போய் ஸ்டைலாக செஞ்சிட்ருக்கான். அப்பா நான் போய் அம்மா எழுப்பவா? போ நிஷி அப்படின்னோடனே நிஷி வேகமாக ரூம்க்கு வரா. நீங்கள் அப்போ தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வரீங்க, நீங்கள் ஒரு சாரி தான் கட்டியிருக்கீங்க. நிஷி பார்த்துட்டு அம்மா நீ ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு. நிஷி வா அப்படி சொல்லிட்டு நிஷியை உட்கார வச்சுட்டு என்ன என் பொண்ணு இன்றைக்கி ரொம்ப அழகாக தெரியுதான் அப்படின்னு.
நாங்களாம் எங்கள் அப்பா மாதிரிம்மா நேச்சுரல் பியூட்டி அப்படின்னு நீங்கள் நிஷியை பார்த்து சிரிச்சுட்டு ஆமாம்மா 2 பேருமே அப்பா மாதிரி தான். ஒருத்தர் கூட அம்மா மாதிரி இல்லை தெரியுமா அப்படின்னு. அம்மா அப்படிலாம் இல்லைம்மா அழகா அம்மா உன்ன மாதிரி இன்னொரு பாப்பா பெற்றுருக்கலாம்ல இருப்பானே. ஏன்டி உனக்கு இப்படி ஒரு ஆசை? உங்கள் 2 பேத்த சமாளிக்கிறதே எனக்கு பெரிய விஷயமா இருக்குது, இதில் பாப்பா வேறையா அப்படின்னு சொல்லிட்டு நீ நிஷியை பார்க்குறீங்க. நிஷி ஒன்று ஆமாம் இன்னொரு பாப்பா இருந்தால் அண்ணனுக்கு 2 தங்கச்சியாக ரொம்ப பொறுப்பாக இருந்திருப்பான். இப்போ பாரு என்னை விட்டுட்டு போயிடுறான். கேட்டால் நீ தனியாக இருந்து பழகு தனியாக இருந்து பழகுன்றா. அப்படி இருந்திருந்தா ஒரு குட்டி பாப்பா இருந்திருக்குமா? அப்படி இருந்திருக்க மாட்டான்ல அப்படின்னு நிஷியை பார்த்து சிரிச்சுட்டு அப்போல்லாம் இல்லை கூட்டிகிட்டுலாம் போவான் நான் வேணா சொல்லவா அப்படின்னு. சொல்லு அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க. அழகாக வயன் கிளம்பிட்டு நிஷிவா வெளியே போனான் அப்படின்னு நிஷியை கூட்டிகிட்டு வெளியே வந்தோன்னுமே அப்படியே பார்த்துட்டு பொண்டாட்டி அப்படி சொல்லி லைட்டாக சிங்கிள் போடுறான். பாப்பா இருக்கும் அமைதியாக இரு அப்படின்னே சரி அப்படி சொல்லிட்டு அவனும் அமைதியாக இருக்கா. நீங்கள் கிச்சனில் போய் என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னா பொண்டாட்டி ரொம்ப அழகாக இருக்குடி இப்படி சொல்லிட்டு உங்கள் பின்னாடி இருந்தவங்க பேக்கப் பண்ணுறான். ஐயோ அப்படி இனி ஒன்றும் சின்ன பையன் இல்லையாது, உனக்கு ஆல்ரெடி 18-16 வயசில் 2 பிள்ளைங்க இருக்குது, இப்போ போய்ட்டு உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்க. ஏண்டி உனக்கு 80 வயசானாலும் ரொமான்ஸ் பண்ண வேண்டியிருக்கணும். ஐயோ அமைதியாக இருடா, பையன் பார்த்தா ஒரு அசிங்கமாக போயிடாது, பாப்பா பார்த்தா என்ன எப்படி சொல்லிட்டு நீங்கள் வீடு புஷ் பண்ணிட்டே இருக்கீங்க. வீஹக் பண்ணிட்டு பொண்டாட்டி எனக்கு நைட்டு விட பகலில் தான் உன்னை பார்க்கும்போது அப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு உங்கள் ஹிப்பில் அப்படியே கை வச்சு தூக்குறாங்க. யோ டே அப்படி சொல்லிட்டு வீ சைடு திரும்பிட்டா. அமைதியாக இருடா, 2 பேரும் அங்கே தாண்டா உட்காந்துருக்காங்க அப்படின்னு. 2 பேரும் கண்டுக்காத மாதிரி இருந்திருப்பாங்க, அதெல்லாம் நீ கண்டுக்காத, நீ ரொம்ப பேசுறது கேள்றி அப்படி சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்கிறான். ஐயோ சாமி அமைதியாக இருட்டே அப்படி சொல்லிட்டு நீங்கள் பேன் கேக் செஞ்சிட்ருக்கீங்க. கரெக்டே உள்ளே வந்துட்டான். அம்மா அப்படின்னு அப்படி சொல்லிட்டு டக்குன்னு திரும்பிட்டா. நீங்கள் வீயை பார்த்து சிரிக்கிறீங்க. வந்துட்டு என்னாச்சு பாப்பலான்னு ஒன்றும் இல்லைடா அப்படி சொல்லிட்டு வெளியே போய் நிஷிக்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். உங்ககிட்ட வந்துட்டு அந்த டேபிள் ஏறி உட்காந்துட்டான். நீங்கள் பார்த்துட்டு என்னாச்சு என் பையனுக்கு அப்படின்னு. அம்மா ஒரு 500 வேணும் அப்படின்னே. அப்பாட்ட கேட்க வேண்டியதானே, அவ்வளோதான் தொலைச்சி கட்டிடுவார். நேற்று தான் 500 கொடுத்தாரு. நேற்று நீ ட்ரிங்க் பண்ணிட்டு வந்ததானே. அம்மா அது எப்படி சொல்லிட்டு ஆக்கோட சிரிக்கிறான். 18 வயசு தான், அதுக்காக இப்போயே ட்ரிங்க் பண்ணணும் இல்லை ஒரு 20 பண்ணு போதும் அப்படின்னு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜஸ்ட் ஒரு சில் அவுட் அப்படின்னானே. ஜஸ்ட் சில் அவுட்டா? இது நீ எப்படி வந்தேன்னு தெரியும்ல, நடக்க கூட முடியல, உனக்கு கொண்டு வந்து அவன் விட்டனால நான் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டேன், இல்லாட்டி என்ன பண்ணுறது, உங்கள் அப்பா பார்த்துருந்தா அவ்வளோதான் பொழந்துருப்பாரு அப்படின்னு. அம்மா அப்பா அந்த வயசில் பண்ணாததா அப்படின்னு. உங்கள் அப்பா அந்த வயசில் ஒன்றுமே பண்ணல அப்படின்னு. அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களை ஷாக்காக பார்க்குறான். ஆமாம் நானும் உங்கள் அப்பாவும் அந்த வயசில் இருந்தே லவ் பண்ணும்ல. உங்கள் அப்பா அப்போல்லாம் ட்ரிங்கே பண்ண மாட்டார் தெரியுமா. அப்போல்லாம் உங்கள் அப்பாவுக்கு ஐடல் அவங்களுக்கு பெரிய ஆசை. அவர் ஐடலுக்கு மட்டும்தான்டா ஃபுல்லாக ட்ரை பண்ணுவார். மொத்தம் ட்ரிங்கெல்லாம் பெருசாக பண்ணவே மாட்டார். ஏன் என்கிட்டயே சரியாக பேச மாட்டார். கேட்டால் இல்லடி நிறைய ஒர்க் இருக்குடி, நிறைய ஸ்டெப் போடணும்டி, ப்ளீஸ்டி அப்படியே சொல்லிட்டு ஓடி போயிடுவான் தெரியுமா. அந்த ஐடல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் இவ்வளோ காதல் அப்படின்னு. உங்கள் பையன் உங்களை பார்த்து சிரிக்கிறான். ஆமாம் எனக்கு ஒரு டவுட்டு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பையனை பார்க்குறீங்க. அப்பா ஐடலாக இருந்தபடி நியாயப்படி பார்த்தா எனக்கு இந்த ஏஜ் இருக்க வாய்ப்பே இல்லை. எப்படி அப்படின்னு. உங்கள் அப்பா ஐடலாக இருந்தப்போ நீ பிறந்துடு அப்படின்னு. அப்படி சொல்லிட்டு அவங்கள ஷாக்காக பார்க்குறான். என்ன ஆமாம் அப்படின்னானே. ஓஹோ அப்படி சொல்லிட்டு அவன் க்யூட்டாக சிரிக்கிறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு டே அப்படிங்கும்போது இதனால தான் உங்கள் கல்யாண ஆல்பத்தில் நாங்கள் 2 பேர் இருக்கோமா அப்படின்னு. டே இதெல்லாம் கேட்கக்கூடாது, நீங்கள் ஓடு அப்படி சொல்லிட்டு துரத்தி விட்றீங்க. சிரிச்சுட்டு ஆமாம் அந்த கோக் மட்டும் எடுத்துக்கூட அப்படின்னு. நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த கோக் குடிக்காதரா அம்மா அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக சிரிக்கிறான். பிடிச்சி தலை போ அப்படி சொல்லிட்டு அவனை பிடிச்சி வெளியே அனுப்பிவிட்டீங்க. அங்கே பார்த்தா நிஷியும் வீடியோ உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நிஷி அப்பா ப்ளீஸ் பண்ணிக்கு ஒரு நாள் ட்ராப் பண்ணுங்க. நிஷி அப்பாவுக்கு ஷூட்டிங் இருக்குடா, இல்லாட்டி அப்பா சொல்லியிருப்பானா இருப்பானு. அதுவும் வாஸ்தவம் தான். வரவே மாட்டேங்கிறான் தெரியுமா. நான் எங்கே கூப்பிட்டா எனக்கு கொண்டு போய் விட மாட்டேங்கிறான் அப்படின்னு டேவை பார்க்குறான். பார்த்துட்டு அப்பா ஃப்ரெண்ட்ஸ் கூட கொண்டு போய் விட்டுட்டு போடா அப்படின்னு. சரிப்பா அப்படி சொல்லிட்டான். அதுக்கப்புறம் நீங்கள் சமைச்சிட்டு நீங்கள் வந்து மற்ற 3 பேருக்கு இப்படி சாப்பாடு போட்டுருக்கீங்க. அவங்க 3 பேரும் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்களும் சாப்பிட்டீங்க. 3 பேரும் கிளம்பிட்டாங்க. நீங்கள் டேவை பார்த்துட்டு 10 மணிக்கு போகிற 12 மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும். ஆமாம் யாராச்சும் 2 மணி நேரம் டைமிங் சொல்லி அனுப்புவாங்களா? டைமிங் சொல்லி தான் அனுப்புவேன். சாப்பிட வர வேணாமா, 2 மணி நேரத்தில் வீட்டில் வந்துடணும், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு. சரிம்மா அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு பாய் காட்டுறேன். நீங்கள் நிஷியை பார்த்துட்டு நிஷி உனக்கும் சேம் 2 ஹவர்ஸ் தான். லைப்ரரியிலே ஒரே தான் 4-5 மணி நேரம் உட்காந்து அங்கே வந்து டிப்பேன் பார்த்துக்க. 2 மணி நேரத்தில் வந்துடணும், வந்துட்டு வேணால் போய் காட்டுறோன்னே. சரிம்மா அப்படி சொல்லிட்டு நிஷி வந்து கூட பைக்கில் ஏறிட்டா. நீங்கள் வீயை பார்த்துட்டு சார் நீங்கள் நைட்டு சாப்பிட வந்துடுறேன்டி. ஒன்று மட்டும் எனக்கு திருத்தவே முடியாது, போயிட்டு வா அப்படி சொல்லிட்டு 3 பேத்துக்கு நீங்கள் பாய் காட்டிட்டீங்க. தான் நிஷியை வந்துட்டு பைக்கில் கூப்பிட்டு போயிட்டுருக்கான். நிஷி சொல்லிட்டேன் அப்படி சொல்லிட்டு வந்து லைட்டாக முன்னாடி வரா. நீ வர ரொம்ப அழகாயிட்டே இருக்கே. நிஷி லைட்டாக சிரிச்சிட்டேன். அப்படியாடா அப்படின்னு. ஆமாம் ஆனால் பட் எக்ஸ்ட்ரா ஏதோ பிரைட்னஸ் தெரியுது அப்படின்னு. அப்படியா அப்படி சொல்லிட்டு அவள் கண்ணாடியில் பார்க்குறா. லைட்டாக பார்த்துட்டு கொஞ்சம் பார்த்து அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். இப்போல்லாம் யாரையும் நம்ப முடியாது, யாரையும் நம்பாத, யாரும் பேசாத, ஃபோன் நம்பர் கேட்டால் தராத. அப்புறம் போய் ஃபோனில் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தால் ஃபோனை உடச்சிருவேன். 4 டைம் நோட் பண்ணிட்டேன். நான் அப்பாட்ட சொல்லலை, ஆனால் கொஞ்சம் பார்த்துக்கோ. இன்னும் பேர் மெசேஜ் பண்ணுறத பார்த்தேன்னா அவ்வளோதான் அப்படின்னு. அண்ணா நிஜமாக ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் பண்ணுறேன் அப்படின்னு.
நீ நிஜமா சத்தியமாக என்ன வேணாலும் சொல்லு. ஆனால் இது என் சொல்ல வேண்டிய கடமை, நான் சொல்லிட்டேன். நான் உன்னை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ வந்து நான் நோட் பண்ணலன்னு நினைக்காத. எனக்கு எனி டைம் நீ என் பக்கத்துலேயே தான் இருக்க. நான் நோட் பண்ணிட்டே தான் இருக்கேன். அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணாலும் பண்ணு சரியா அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக சொல்கிறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு க்யூட்டாக மிரட்டுற அப்படி மிரட்டுறேன்னு வச்சுக்கலாம், க்யூட்டாக சொல்கிறேன்னு வச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து உங்களை கரெக்டாக அந்த லைப்ரரிக்கிட்டே இறக்கிட்டான். சரி பாய் அப்படின்னு பாய் தான் ஆடுறோம். நீ குரூப்னு ஓடி வந்து திரும்பிட்டே ஹக் பண்ணிட்டு பாய்டா நாள் ஒப்ஜிடா என் செல்லும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவன் லைட்டாக சிரிச்சிட்டு சரி சரி பார்த்து போடி என் தங்கம் அப்படி சொல்கிறா. நீங்கள் அதுக்கப்புறம் பாய் அப்படி சொல்லிட்டு நேராக லைப்ரரிக்குள்ளே வரீங்க. நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்து அங்கே மறைவாக இருக்குது ஒரு சேரும் 2 சேர் இருக்குது, ஒரு டேபிள் இருக்குது. அதில் போய் வந்துட்டு உட்காந்துட்டு எங்கே இவனை இன்னும் காணும் அப்படி சொல்லிட்டு திருப்பி ஒரு நம்பருக்கு கால் பண்ணிட்டே இருக்கீங்க. ஃபோன் அட்டன் பண்ணிட்டு வரண்டி நான் 5 நிமிஷம் தான் லைப்ரரியில் ரீச் ஆயிடுவேன். வேமாவா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபோனை வச்சுட்டீங்க. அந்த பர்சனை வேகமாக உள்ளாராங்க. நீங்கள் கரெக்டாக இங்கேருந்து எட்டி பார்க்குறீங்க, தெரிஞ்சுட்டாங்க. நீங்கள் சிரிச்சுட்டே பார்க்கும்போது அவங்களும் வேகமாக வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு குட்டியெல்லாம் கழட்டி பக்கத்தில் வச்சுட்டு என்னாச்சு ஏன் 10 நிமிஷம் நீ லேட்டு? சார் நீங்கள் தான் நான் வந்து 5 நிமிஷம் லேட் ஆகிடும். நீ தானே சொன்ன ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகணும். ஆமாம் அம்மா எந்திரிக்கலையா, அதனால் அப்பா அண்ணாலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மா எந்திரிச்சு சமைச்சு சாப்பிட்டோமா, கொஞ்சம் லேட் ஆகணும். சரி என்ன சாப்பிட்டேன், என்ன சமைச்சு கொடுத்தா வேணும் அப்படின்னு உங்கள் வயனை என்ன சமைச்சு கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. வயனை அப்போ எல்லாம் பார்த்தேன் அப்படின்னு அம்மாவியா எங்கே அப்படின்னு ஷாப்பிங் வந்திருந்தா பார்த்தேன் அப்படின்னு. ஓ நீ அம்மாட்ட பேசிட்டு இருந்தால் லேட்டா? ஆமாம் அப்புறம் என் ஃப்ரெண்ட்டை நான் பேச வேணாமா? பேசுப்பா எல்லாத்தையும் நீ பேசுப்பா அப்படின்னு. தேவை பார்த்தியா? பார்த்தேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்றுட்டு இருந்தான், பார்த்தேன் சிரிச்சான். அதுக்கப்புறம் நான் டேரெக்டாக இங்கே வந்துட்டேன் அப்படின்னு. நீ எப்படி கூலாக இருக்கீடா அப்படின்னு ஜங்குக்கு உங்களை பார்த்து சிரிக்கிறான். என்ன சிரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு பார்க்குறீங்க. என்னடி கூலாக இருக்கேன்? ஆமாம் உனக்கு 38 வயசு ஆகுது, எனக்கு 16 தான் ஆகுது. எனக்கு யாராச்சும் வீட்டில் ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது. பட் நீ ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுற அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நான் தான்ப்பா இந்த மேடம் ஞாபகம் இருக்கா? நீங்கள் தான் வழுக்கு டைமே எனக்கு காதல் பண்ண வச்சுருக்கீங்க. ஐயோ அப்பா என்னமோ நான் உன்னை வழுக்க டைமாக பிடிச்சி காதல் பண்ணுறான்னு சொல்கிற மாதிரி நீ பேசுகிற அப்படின்னு. அப்புறம் நான் இத்தனை தடவை வேணான்னு சொன்னேன், நீ தானே வழுக்க டைமாக காதல் பண்ண வச்ச அப்படின்னு. இங்கே பாரு திருப்பி இதே சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூஞ்சி சுருக்குறீங்க. சரி நிஷிச்செல்லாம் இப்படிலாம் இது பண்ணக்கூடாது. ஜங்குக்கு இப்படி பண்ணாத ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு வேமா கையை தட்டிடுங்க. என்னாடி அப்படின்னு. நான் ஒன்றும் குழந்தை இல்லை உனக்கு, எப்போ பார்த்தா நீ கணத்தை கிள்ளி அந்த சின்ன வயசில் கொஞ்சம் மாதிரி கொஞ்சிட்டு இருக்க அப்படின்னு. அப்புறம் உன்னை தூக்கி நான் தானே வளர்த்தேன், எனக்கு கொஞ்சம் பழகிடுச்சு அப்படின்னு. இப்படி பண்ணாத எனக்கு. அப்போ நான் ஏதோ ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டோட குழந்தை நீ கொஞ்சம் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் நான் ஒன்றும் அப்படி கிடையாது, நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, உன்னோட ஃப்யூச்சர் ஒய்ஃப், அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு. இருக்குடி என் பட்டு பிள்ளை அப்படி சொல்லிட்டு உங்க கணத்தை பிடிச்சிக்கிட்டா. இப்போ தானே சொன்னேன் அப்படி சொல்லிட்டு அந்த கையை தட்டிட்டோன்னே. சரி இந்தா அப்படி சொல்லிட்டு உங்க முன்னாடி ஒன்று எடுத்து வைக்கிறான். என்ன இது அப்படின்னு. 2 காஃபி ஆகிட்டு இருந்தா குடிச்சிட்டே படி அப்படி சொல்லிட்டு அவனும் ஒரு புக் எடுத்துகிட்டு உட்காரா. நீங்களும் ஒரு புக் எடுத்து உட்காந்துட்டு உன்கிட்ட பேச தான் லைப்ரரி கூப்பிட்டு அப்படின்னு. பேச யாராச்சும் லைப்ரரி வருவாங்களா? நான் வருவேன் கண்டிப்பாக. வெளியே இருந்தால் அண்ணன் எங்கே இருந்தாலும் நோட் பண்ணிடும். இதுதான் அண்ணன் நோட் பண்ண முடியாது, அதனால தான் லைப்ரரிக்கு வரும் அப்படின்னு. பரவாயில்லையே, டேயை பார்த்து நீ நல்லாவே பயப்படுற. அப்புறம் டேயை பார்த்து பயப்படலைன்னா அவ்வளோதான், நான் என்னை போட்டுருவோம் அப்படின்னு லைட்டாக ஜங்குக்கு சிரிக்கலாம். நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு எனக்கு ஒவ்வொரு நாளும் பயமாக இருக்குது அப்படின்னு. ஏண்டி அப்படின்னு. அண்ணன் ஃபோன் பண்ணுறது பேசுறதெல்லாம் நோட் பண்ணிச்சு தெரியுமா அப்படின்னு. உங்களை ஜங்குக்கு ஷாக்காக பார்க்குறான். அப்படியா அப்படின்னு. கேட்குறான் யாருக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருக்க அவ்வளோதான் சொல்லி திட்டுறான் தெரியுமா. அவன் நோட் பண்ணிட்டாங்கதே எனக்கு இன்றைக்கி தான் தெரியுமா, அதான் அவன் சொல்லி தான் தெரியுது அப்படின்னு. உன்னை யார் அப்படி வெட்ட வழியாக உட்காந்து மெசேஜ் பண்ண சொன்னான்? அப்புறம் என்ன பண்ண சொல்கிறேன்? உன் மெசேஜ் பார்த்தோன்னே எனக்கு ரிப்ளை பண்ணணும் தான் தோணுது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படி அவன்கிட்ட சிக்கு வேணும். பார்த்து பண்ணி நீ போய் வீடியோ கால் பண்ணாத, நான் பண்ணால் மட்டும் அட்டன் பண்ணி. சரிடி அப்படி சொல்லிட்டு அவனும் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் சரி வாங்க கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து முன்னாடி போகிறீங்க. ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு பொண்டாட்டி எப்படி இது லைப்ரரி சைலண்ட்டாக கூப்பிடுவேன். பொண்டாட்டி அப்படிங்கிறா. நீங்கள் அவனை பார்த்துட்டு என்ன அப்படின்னு. எனக்கு உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போல் இருக்குது. ஜங்குக்கா ஃபர்ஸ்ட் டைம் என்ன சொன்னேன், நீ சின்ன பொண்ணுடின்னு. இப்போ என்ன சும்மா கேட்குறேன். அவன் அப்படியே உங்களை பிடிச்சி கிட்டே இருக்கிறான். நீ அவன் கிட்டே க்ளோஸாக போயிட்டு என்ன அப்படின்னு. சின்ன பொண்ணு மாதிரி தெரியலையே, எல்லாமே பிக்காக இருந்துச்சு அப்படின்னு. நீங்கள் பொறுக்கி நான் எப்படி சொல்லிட்டு அவனை லைட்டாக அடிச்சுட்டு சிரிச்சுட்டே போகிறீங்க. ஓகே எப்படின்னா நீங்கள் என்ன அப்படி சொல்லிட்டு திருப்பி கிட்ட வரீங்க. நீ பார்க்க என் ஃப்ரெண்டு மாதிரியே இருக்க, பட் இவ்வளோ அழகாக இருக்கேன். என் ஃப்ரெண்டு ஒரு வேளை பொண்ணாக பிறந்திருந்தாலும் அப்பயே கல்யாணம் பண்ணியிருப்பேன் போல். அவன் பொண்ணை கல்யாணம் பண்ண வேண்டிய நிலமையில இருக்கேன் அப்படின்னு நீங்கள் அவனை பார்த்துட்டு லொல்லு தாண்டா உனக்கு அப்படி சொல்லிட்டு போகிறீங்க. அவன் சிரிச்சுட்டே உங்களை பார்த்துட்ருக்கான். கரெக்டாக அவன் உங்களை பார்த்துட்டு இருக்கும்போதே வீ கால் பண்ணுறான். அவன் அந்த பிக்கை பார்த்துட்டு இங்கே பார்த்தியா அப்படி சொல்லிட்டு காட்டுறான். நீங்கள் வீயை பார்த்துட்டு அப்பா அவன் அப்படிக்கிட்ட நீ போ பாபா அப்படி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நீங்கள் சரி பேசு அப்படி சொல்லிட்டு நீங்களும் கிளம்பிட்டீங்க. சொல்லுடா டே நல்லவனே என்னாடா அப்படி சொல்லிட்டு கேட்குறான். எங்கடா இருக்க? மீட்டிங் இருக்குடா. ஏன்டா இந்த சாவடிக்கிறேன், நான் கூட வீட்டில் அதுங்களெல்லாம் அனுப்பிட்டு வந்துட்டு நீ என்னடா பண்ணுற? டே இருடா வரேன், ஒரு 10 நிமிஷம் பேச விட்றான் அப்படின்னு. யாருக்கிட்ட? எங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட. யார் அந்த பொண்ணா? அந்த பொண்ணு தான் அப்படி சொல்கிறேன். ஃபோன் பேசிட்டே வெளியே வந்து காலில் ஏறுறான். கேட்டால் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. டே வந்தா நீங்கள் டே பார்த்துட்டு என்ன வந்துட்டா அப்படின்னு. அங்கே தான் நின்றுட்டுருந்தேன், பார்க்க தான் வந்தேன் அப்படி சொல்லிட்டு
வா வண்டியில் ஏறு அப்படின்ட்டா. நீங்கள் டே கூட ஏறிட்டீங்க. நீங்களும் டைம் போயிட்டுருக்கேன். டே அந்த காரை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டான். அதாவது அவன் லைப்ரரி கிட்ட பார்க்கல, கொஞ்சம் முன்னாடி சிக்னல்லாம் பார்த்துருப்பான். நீங்கள் அவனை பார்த்துட்டு இங்கே பாரு அப்படின்னு அவனும் அது ஜங்குக்கு அங்கிள் கார் தானே அப்படின்னு ஆமாம் அப்படி சொன்னே. அவன் காரை கிட்ட கொண்டு போய் கரெக்டாக வண்டியை நிறுத்துறான். ஜங்குக்கு யாராவது அப்படி சொல்லிட்டு மிரரில் பார்க்கலாம். நீங்களும் நான் டோர் ஓப்பன் பண்ணிட்டேன் எப்படா அப்படின்னு சும்மா தான் அங்கிள் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நான் நல்லா இருக்கேன்டா அப்படின்னு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ஜன்னலை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சரிடா அப்பா உங்கள் அப்பா மாதிரியே பேசுகிறான்ப்பா அப்படின்னு அங்கிள் அப்பெல்லாம் இல்லை அப்படின்னு உங்கள் அப்பா மாதிரி வெட்டப்பா தான்டா பேசுகிறேன் அப்படின்னு அப்புறம் எங்கள் அப்பா மாதிரி இருக்கிறது இல்லையா அப்படின்னு அப்படியே பார்க்க உங்கள் அப்பனை மாதிரியே இருக்குடா நான் காலேஜ் படித்தப்போ உங்கள் அப்பா இப்படி தான் இருப்பான் அப்படியே இருக்காரு அப்படியா அப்படி சொல்லிட்டு அவன் லைட்டாக சிரிச்சிட்டு அங்கிள் நீங்களும் மேரேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா என் வயசில் ஒரு பையன் உங்களை மாதிரியே இருந்திருப்பான் அப்படின்னு அப்படி சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு சீக்கிரமாக நான் மேரேஜ் பண்ணுறேன்டா உன்னை விட அழகாக என் பையன் இருப்பான் காட்டுறேன் அப்படின்னு காட்டுங்க என்னை விடலாம் அழகாக வாய்ப்பே இல்லை. ஏன்னா எங்கள் அப்பாவை விட இந்த உலகத்தில் யாருமே அழகாக இல்லை. எங்கள் அப்பாவோட பிள்ளைங்க நாங்கள் அழகாக இருக்கோம். உங்கள் பிள்ளைங்க எப்போ இருந்தாலும் எங்களை விட ஒரு நூல் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு அப்பா அவங்க அப்பனுக்கு இருக்க அதே திமிரு அப்படின்னு லைட்டாக சிரிக்கிறான். அதுக்கப்புறம் ஜமுக்கு சிரிச்சுட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு தங்கச்சி கொண்டு போய் வீட்டில் விட போகிறேன் அப்படின்னு சரி எப்படி சொல்லிட்டு ஆமாம் நீங்கள் எங்கே போகிறீங்க ஆஃபீஸ்க்குடா. ஓ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா என்னடா தங்கச்சி எப்படி கொண்டு போய் அப்பாட்ட விட்டுறீங்களா டேய் இல்லை அங்கிள் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க நீங்கள் கொஞ்சம் அப்பா கிட்ட விட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சரி ஏற்றி விட அப்படின்னு நீங்கள் வேகமாக சிக்னலில் இறங்கிட்டு அவன் காரில் போய் ஏறிட்டீங்க. கரெக்டாக சிக்னல் போட்டாங்க. நீங்கள் டே பார்த்து போ சீக்கிரமாக வா அம்மா 2 ஹவர்ஸில் வர சொன்னாங்க நான் பார்த்து வரேன் நீ அப்பாவை பார்த்துட்டு சீக்கிரமாக வா அப்படின்னு சரி பாய் எப்படி சொல்லிட்டு நீங்கள் அவனுக்கு பாய் கட்டிங்க. அவனும் போயிட்டா இப்போ நீங்கள் ஜங்கு கூட தான் காரில் இருக்கீங்க. ஜங்கு உங்களை பார்த்து நாட்டியாக சிரிக்கிறான். இப்போ எதுக்கு இப்படி சிரிக்கிறேன் பொண்டாட்டின்னு என் காரில் இருக்க உங்கள் காரில் தான் இருக்க அப்படின்னு டேஷ்போர்ட் கேமரா ஆஃப் பண்ணுறான். ஜங்குக்கா என்ன பண்ணுற கேமராவில் எதுவும் பதிவேறக்கூடாது ஏன்னா இந்த கேமரா ஃபுட்டேஜ் உங்கள் அப்பா ஃபோன்லேயே ஏறும் பார்த்துட்டாலும் என்ன பண்ணுறது அது நான் ஷேர் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் ஏறினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணுறேன். அப்போ கண்டிப்பாக ஏறினதை பார்த்துருப்பாரு. ஏறினதை பார்த்ததுக்கப்புறம் அது எனக்கு அதெல்லாம் நான் பார்த்து பண்ணி பொண்டாட்டி அப்படின்னு பாப்பா இந்த கிரிமினல் வேலையெல்லாம் பாப்பா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு பார்த்து சிரிக்கிறீங்க. ஜங்குக்கு சிரிச்சிட்டே வந்துட்டு அவன் ஹேண்ட் உங்கள் தைஸில் வச்சு ரப் பண்ணுறான். ஜங்குக்கு அப்படின்னு ஜங்குக்கு மேலே பார்த்துட்டு என்ன அப்படின்றான். காரு ட்ரைவ் பண்ணும் ஆல்ரெடி மேடம் உங்களை இன்டூ டைம் ட்ரைவ் பண்ணிட்டேன் 3rd டைமுக்கு ஆசைப்பட்றேன் எங்கே ஒத்துக்க மாட்டேங்கிறீங்களே எப்படி சொல்லிட்டு அவன் ஹேண்டை லைட்டாக மேலே ஏற்றுறான். ஜங்குக்கா அமைதியாக இரு ஜங்குக்கா அப்படின்னாலே ஜங்குக்கு ஹேண்ட் வந்து அப்படியே வந்து உங்கள் டிஷர்ட்குள்ளே போகுது. ஜங்குக்கு அமைதியாக இரு என்ன பண்ணுற கார் ஓட்ட சொன்னா அப்படிங்கும்போது ஜங்குக்கு அப்படியே உங்களை வந்துட்டு லைட்டாக பிடிச்சி கிட்டே இருக்கிறான்னு ஜங்குக்கு பார்த்துட்டு கீர் எப்படி போடுவேன் அதெல்லாம் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டிஷர்ட்குள்ளே கையை விட்டுட்டு இருக்கான். ஜங்குக்கா என்ன பண்ணுற ஜங்குக்கா அப்படின்னு ஜங்குக்கு ஹேண்ட் அப்படியே உங்கள் செஸ்ட்டுக்கிட்டே வச்சு நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு வேணாம் அப்படிங்கும்போது அவன் பயங்கரமாக ப்ரெஸ் பண்ணுறான். நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு ஜங்குக்கு அப்படிங்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே காரை நிறுத்திட்டா. நீங்கள் அவனை பார்த்துட்டு என்ன பண்ணுற அப்படிங்கும்போது ஜங்குக்கு காரை நிறுத்திட்டு அவன் ஷர்ட் பட்டனால் ரிமூவ் பண்ணுறான். ஜங்குக்கா என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கும்போது அப்படியே உங்கள் சீட்டுக்கு வரான். ஜங்குக்கு என்ன பண்ணுற அப்படிங்கும்போது அப்படியே உங்கள் சீட்டை அப்படியே இது பண்ணிட்டு உங்களை படுக்க வச்சுட்டா. நீங்கள் அவனை பார்த்துட்டு காரில் பண்ணுற வேலையாடா இது ரூமுக்கு தான் வரமாட்டேங்கிறேன் கரெக்டாக காரில் உங்கள் அண்ணனே ஏற்றிட்டான் நல்லா சிக்கிட்டி அடி பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு உங்கள் டிஷர்ட்டை தூக்குறான். ஜங்குக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உங்கள் டிஷர்ட் அவுத்தேட்டா. நீங்கள் ஜங்குக்கை பார்த்துட்டு இப்படி பண்ணாத அப்படிங்கிறீங்க என்ன இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அங்கங்கே கிஸ் பண்ணுறான். நீங்கள் பைட் பண்ணாத கிஸ் பார்த்தா கண்டுபிடிச்சிடும் அம்மா அப்படின்னு என்ன உங்கள் அம்மாட்ட போய் காட்டிட்டா இருக்கா அப்படின்னு காட்டலாம். ஆனாலும் நீ இப்படி பண்ணி ஒரு வேளை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது. ஜங்குக்கு வந்து உங்கள் நெக்கு கிட்ட பைட் பண்ணிட்டு கீழே இறங்கலாம். ஜங்குக்கு வேணாம் ஜங்குக்கு இல்லை பைட் பண்ணாத ஜங்குக்கு தெரியும் சரி இரு தெரியாத இடத்துல பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் செஸ்ட்டு கிட்ட போயிட்டான். ஐயோ இங்கே பைட் பண்ணாத அப்படிங்கும்போது அப்படியே பொறுமையாக கீழே இறங்கலாம். நீங்கள் அவனை பார்த்துட்ருக்கீங்க போய் உங்கள் நாவலில் லைட்டாக கிஸ் பண்ணி அங்கே பைட் பண்ணுறீங்க. ஜங்குக்கா அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஜங்குக்கு அதுக்கப்புறம் உங்கள் ஹிப்பில் அங்கே இங்கே நல்லா பைட் பண்ணி வச்சுட்டான். அதுக்கப்புறம் உங்கள் டிஷர்ட் எடுத்து போட்டுட்டு போகலாமா அப்படிங்கிறான். கேப் கிடச்சா போதும் ஒருத்தர் கெடா விட்டேறான் அப்படின்னு ஜங்குக்கு உங்களை பார்த்து சிரிச்சுட்டே உங்கள் சீட்டை ஏற்றிட்டு உங்களுக்கு ஷீட் பெட் போட்டுவிட்டு அப்படியே உங்களை லைட்டாக டச் பண்ணுறேன். நீங்கள் அவனை பார்த்துட்டு எப்போ பார்த்தாலும் டச் பண்ணிட்டே இருப்பியா எனக்கு ஜஸ்ட்டு 16 தான் எனக்கு 89 இப்படி பண்ணால் கூட ஓகேங்களா 16லேயே நீ எப்படிலாம் பண்ணுற எனக்கு 38 ஞாபகம் இருக்கா உனக்கு 18 வரப்போ எனக்கு 40 ஆயிரும் அப்போ என்ன பண்ண சொல்கிற அப்போ நான் அங்கிள் ஆயிட வேண்டி அதுக்குள்ளே எனக்கு ஒரு குட்டி பையனை கொடுத்துரு அப்படின்னு எங்கள் அப்பா அதுக்குள்ளெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டார் ஆசைப்படாத அப்படின்னானே ஆமாம் ஆசைப்பட்றாங்க பெரிய ஆசை இது தாண்டி என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு ரொம்ப தான் அப்படின்னு உனக்கு ஒன்று தெரியுமா உங்கள் ஆத்தாலும் உங்கள் அப்பனும் ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க என் கண்ணு முன்னாடியே தெரியுமா அவனை என்னை கண்டுக்க மாட்டேன்னு நினச்சி பண்ணுவானு ஆனால் அப்படி பண்ணுவானுங்க தெரியுமா அதெல்லாம் பார்த்தப்பெல்லாம் எனக்கு தோணும் ஐயோ நமக்கு ஒன்றும் இல்லையே ஆனால் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல அவன் பெற்றது ஒன்று வந்து அதுக்கு எனக்கு ஆளாக மாறும்னு. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு என்ன அதையே இவ்வளோ சலிச்சிக்கிற அப்படின்னு சலிச்சிக்கலடி சொன்னேன் எத்தனை வருஷம்
வெயிட் பண்ணி என் ஃப்ரெண்ட் அவனோட பிள்ளைய பெத்து குடுத்தான். அத நான் வளர்த்து கடைசில பார்த்தா அது என்னோட பொண்டாட்டியா! அப்ப எத்தன வருஷம் வெயிட்டிங்ன்னு பார்த்துக்கோ அப்படின்னு. 38 வருஷம் வெயிட்டிங் அப்படின்னு ஜங்குக்கு சிரிச்சுட்டு 37 அப்படிங்கிறான். ஆமாமா இந்த ஒரு வருஷமா நான் உன் கூட தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜங்குக்கு பேசி சிரிச்சுட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் கரெக்ட்டா கார நிறுத்தியாச்சு. அங்க பார்த்தா வந்துட்டு ஒரு கார் நின்னுட்டுருக்கு. நீங்க பார்த்துட்டு அப்பா வந்துட்டாருன்னு நெனைக்கிறேன். உங்க அப்பா ஆல்ரெடி வந்திருப்பான். ஆமால்ல அப்பா சீக்கிரமா வந்துட்டார்ல அப்படி சொல்லிட்டு நீங்க சரி நான் இறங்குறேன் அப்பா கிட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க. ஜங்குக்கு உங்க கைய புடிச்சு இழுத்து கிஸ் பண்றான். ஜங்குக்கோ இங்கே என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிஸ் பண்ணாம அப்படியே ஷாக்கா பார்த்துட்டு இருக்கேன். அவன் பாட்டு கிஸ் பண்ணிட்டு உங்க டீஷர்ட்குள்ள கைய விடுறான். நீங்களும் ஜங்குக்கு அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஜங்கு கொஞ்சம் கொஞ்சமா உங்களை லீன் பண்ண ட்ரை பண்றா. நீங்க நோ 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 ஆஃபீஸ் ஆஃபீஸ் அப்படி சொல்லிட்டு உன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க. பார்த்தா கரெக்டாக அந்த டோர் நாக் ஆகுது. நீங்க அப்படியே ஜங்குக்கு ஷாக்ல பார்க்குறீங்க. ஜங்கு ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு பார்க்குறான். வெளியே பார்த்தா நீங்களும் ஜங்குக்கு அப்படி ஷாக்ல பார்க்குறீங்க. இந்த எபிசோடு இதோட முடிக்கிறேன். இந்த எபிசோடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் 2 தான் இதை கண்டிப்பாக போட்டு முடிச்சிடுறேன். நீங்கள் யாரும் வந்து பயப்படாதீங்க. இதை வந்து நான் ரொம்ப நாள் இழுத்துருவேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. செகண்ட் சேனலில் வந்துட்டு BL ஒன் ஷாட்ஸ் வரும். அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த சேனல் லிங்க் தரேன். அந்த சேனலையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து BL ஒன் ஷாட்ஸ்லாம் பார்க்க முடியும். அந்த BL ஒன் ஷாட்ஸும் நல்லாயிருக்கும். சேம் டைம் நம்ம ஸ்ட்ரைட்டும் நல்லாயிருக்கும். அது நான் நல்லாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நம்புங்க. இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. தெரிஞ்ச ரெக்கார்ட் மாதிரி சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஓகே பாய் லவ் யூ.